கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல ஓய்வு நாளுக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாள்ல தேவன் நமக்கான கொடுத்த வார்த்தைகளை வெளிப்படுத்தவும் ஆவியார் நம்மளோடு பேசுவார், அநேக இருதயத்தில் கிரியேட் செய்வார். இல்லையா? நம்ம படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம் தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், இந்த சத்தியம் விடுதலையாக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேக இருதயத்தை கிரியேட் செய்யட்டும். அநேகர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவர் உமக்கு ஏற்ற மகனாய் மகளாய் மாற உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சாக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவர் பேசுவீராக. நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ சித்தத்தின்படி வெளிப்படட்டும். தடைகள்லாம் உட்டாய்க்கிறான்ப்பா. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியா நம்மளோட பேசுவாராக. அந்த நாள்ல நமக்காக கொடுத்த வார்த்தை யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. படிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அல்லேலூயா, என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அல்லேலூயா. இன்னைக்கு என் தேவனாய் கர்த்தர் சோதனை குறித்து பேசும்படி ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை முழுமையாய் கேளுங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். என்னுடைய நோக்கம் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு சென்று செல்லும்படி, அது அந்த வார்த்தையின்படி கேட்டு அநேகர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி எங்களுடைய நோக்கம். தயவு செய்து வார்த்தைகளை நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இங்க சொல்லப்படுகிறது, என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. நம்ம பலவிதமான சோதனையில அகப்படுகிறோம். அப்போ நம்ம ஏன் பலவிதமான சோதனைகள்ல அகப்படுகிறோம்? அல்லேலூயா. சோதனையில எனக்கு தெரிந்து ஒரு 3 விதமான சோதனை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் எந்த சோதனை பத்தி எடுக்க போறேன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, முதலாவது தம் இச்சையால உண்டாக்குற சோதனை, 2வது பிசாசால உண்டாக்குற சோதனை, 3வது விசுவாசத்தினாலே வருகிற சோதனை. நம்ம இதனால விசுவாசத்தினாலே வருகிற சோதனை பற்றி தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, 3வது வசனம் சொல்றது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு 3வது வசனத்துல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. அல்லேலூயா. அப்படி என்றால் நாம விசுவாசத்துக்குள் வரும்போது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்போ விசுவாசத்தின் பரீட்சை ஒரு சோதனை இருக்கிறது. இந்த சோதனை தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற அநேக பிள்ளைகள், யாராரு தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கெல்லாம் இந்த சோதனை இருக்கிறது. அந்த சோதனை ஏன் இருக்கு என்று கேட்டால், அதுவே 4வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணமும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. நீங்கள ஒன்றிலும் குறையில்லாத நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி இந்த சோதனையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதாவது விசுவாசத்தின் சோதனை. அல்லேலூயா. அதாவது இன்னும் உங்க வசனம் தெளிவா சொல்லணும்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் என்று ரட்சிக்கவும். அல்லேலூயா. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் என்று ரட்சிக்கவும். அது கீழே வசனம் நமக்கு தேவையில்லை. என்ன சொல்றேன் உங்களுக்கு, அக்கிரமக்காரரை அக்கினிக்குள்ளாக நியாய தீர்க்க நாளுக்கென்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். நம்ம அக்கிரமக்காரர்களை நாள் தீர்க்க வைக்க அதை குறித்து நம்ம பேசல. ஆண்டவர் சொல்றாரு, இங்க முதல்ல சொல்லப்படுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க. அப்போ தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனை தெரிந்து கொள்ற அனைவருக்கும் சோதனை உண்டு, தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்படுது, இதிலே நீங்கள்
மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். முதல்ல சொல்லப்படுகிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் என்றாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டும் என்று அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். நீங்க சந்தோஷப்படுகிறது உண்மை என்றாலும் துன்பப்பட வேண்டும் அவசியமானதால், இல்லையா, நாம தேவனுக்குள் வரும்போது கண்டிப்பா சோதனைக்கு அந்த சோதனை துன்பப்படுவதனால், அதாவது துன்பம் கேரண்டி, அந்த சோதனால நம்ம துன்பப்படுவோம். இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கிக்கப்படுவீர்கள். துக்கிக்க அப்படின்னா கஷ்டம், வேதனை, ரொம்ப வேதனை. சோதனைகளுக்கு வேற துக்கிக்கப்படுவீர்கள் என்றால் இன்னும் சோதனையா, இன்னும் கஷ்டம், மனம் வெறுக்கிற அளவுக்கு சோதனை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம ஏன் சோதனைக்குள்ள வருறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனை விசுவாசிக்கும் போது, நம்ம விசுவாசத்துக்குள் வரும்போது, தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல வந்து அது கேட்டு நம்ம பணிந்து நடக்கும் போது தேவன் ஒரு சோதனையை நமக்கு வைக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாருக்குமே, ஊழியக்காரர்ல இருந்து விசுவாசத்தில் இருந்து எல்லாருக்குமே ஒரு சோதனை இருக்கிறது. முதலாவது உங்களுக்கு ஒரு 2 சோதனையை விளக்குறேன். அந்த சோதனையை பத்தி நான் பேச வரல, ஆல்ரெடி இதை நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன்னா, தன் இச்சையினால உண்டாக்குற சோதனை நமக்கு நல்லா தெரியும். நாம் இச்சித்து எதனா ஒரு பிரச்சனை மாட்டிக்கும், அது ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை தேவனால விடுவிக்க முடியாது, நீங்க தான் விடுவித்துக் கொள்ளணும். ஏன்னா நீங்க இச்சிக்கிறதுனால அந்த சோதனை உங்களுக்குள்ள வருது. அது நீங்க செய்த தவறுனால வருவதால் நீங்க தான் அதை சரி செய்யணும் என்று முதல் சோதனை. 2வது சோதனைனா பிசாசால உண்டாக்குற சோதனை. இந்த மந்திரக்கட்டு பிரச்சனை நமக்காக செய்யப்படுகிறது, இதெல்லாம் பிசாசால உண்டாக்குற சோதனை. இந்த சோதனை தேவனால உண்டாக்கப்படுவதில்லை, இது மந்திரத்தினால உண்டாக்கப்படுகிறது. சிலர் நமக்கு செய்வன செய்யறதுனால உண்டாக்கப்படுகிற சோதனை. இந்த சோதனையில நீங்க விடுபடணும்னா விழித்திருந்து செபித்தாலே போதும். அல்ல, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து செபிங்கள். மாம்சம் பலவினது, ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து கடிந்து ஜெபித்தாலே இந்த பிசாசு பிரச்சனை சோதனை நம்மளை விட்டு நீங்கும். ஏன்னா அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மத்திய 18:18 சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பூமிகளை எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும், பூமிகளை எவைகளை நீர் அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல அவிழ்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நீங்க இங்க பூமியில உங்களுக்காக கட்டப்பட்ட மந்திர கட்டுகளை நீங்க அழுக்கப்பட்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து நாமத்துல அழுக்கப்பட்டீர்கள் என்றால் பரலோகத்துல அந்த கட்டு அவிழ்க்கப்படும். அந்த பூமியில நீங்க அந்த கட்டு நீங்க கட்டினா பரலோகத்துல கட்டப்படும். அந்த வல்லமை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால பிசாசு கிரிகளுடைய வல்லமைய நம் தேவனுடைய நாமத்தை கொண்டு அந்த சோதனையிலிருந்து நம்ம வெளிப்படலாம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. லூக்கா 19 சொல்லப்படுகிறது, 19 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, சர்ப்பங்களும் தேளுகளும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 மன்னிக்கவும், லூக்கா 10:19 சொல்லப்படுகிறது, சர்ப்பங்களும் தேளுகளும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ சர்ப்பம் என்றால் விக்கிரகங்களை குறிக்கிறது, தேள் என்றால் உங்களுக்காக செய்யப்படுகிற மந்திரங்களை குறிக்கிறது. இதை மிதிக்க உங்களை தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நீங்க தைரியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு அந்த சோதனையிலிருந்து வெளிப்படலாம். அப்போ 3வது ஒரு சோதனை விசுவாசத்தினால் வருகிற சோதனை. இது தேவனால உண்டாக்குற சோதனை அல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுக்குள் நம்ம விசுவாசத்துக்குள் வரும்போது அந்த சோதனை நமக்குள் வரும். அது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த சோதனை வரும். ஆண்டவர் தெளிவா சொல்ல, விசுவாசத்தினால் வருகிற சோதனை. நம்ம வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனை பற்றி கொள்ளும் போது ஒரு சோதனை. இந்த சோதனையில நீங்கள் ஜெயம் கொள்ளும் போதுதான் நீங்க மேலே வர முடியும். இல்லையா? இந்த சோதனையில அநேகர் பின்மாற்றத்துக்கு அடைந்து போகிறார்கள். அநேகர், சில பேர் இந்த சோதனையில தோத்து திருப்பி ஜெயம் கொள்ளாம அப்படியே காலத்தை வீணாக்குறார்கள். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் இன்றும் மேலே போகிறார்கள்.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு வரங்களை கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இந்த வரங்களுக்கு, உதாரணத்துக்கு நான் ஊழியக்காரனாகிறேன், ஆண்டவரே நான் ஊழிய செய்யணும்ப்பா, எனக்கு சுகமாக்குற வரங்களை கொடுங்க ஆண்டவரே, பிசாசு துரத்துகிற வரங்களை கொடுங்கன்னா ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார். அந்த வரத்துக்கான தகுதியை நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார். அந்த தகுதிக்கான ஒரு சோதனை நம்ம கிட்ட வெளிப்படும் போது, அந்த சோதனையில நீங்க ஜெயம் கொள்ளும் போதுதான் அந்த வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்துக்கும் அப்படிதான், எல்லாத்துக்கும் தேவன் சில, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சோதனையில தப்பித்துக் கொள்ற மாதிரி தான் சோதனை கொடுக்கிறார் தேவன். ஆனா அந்த சோதனையை நீங்கள் ஜெயிக்கும் போதுதான் மேல வருவீங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்ப சோதனை நம்ம சகிக்கிறது இல்லாம அது ஜெயம் கொண்டு மேல வரணும். அல்லேலூயா. உங்க சோதனைக்குள் ஜெயம் கொண்டவர்களை உங்களுக்கு காட்டுற விசுவாசத்தினால் வருகிற சோதனை. தெளிவாக சொல்றேன், விசுவாசத்தினால் வருகிற சோதனை. உங்களுக்கு ஒரு 2-3 பேர்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஒன்றாவது, முதல்ல யாருன்னா, நம்ம தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக்கு, அபினேத்கோ இவங்க 3 பேருடைய சோதனை. இல்லையா? இவங்களுக்குள்ள ஒரு சோதனை. என்ன சோதனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பொற்சலையை வச்சு, ஒரு ராஜா சொல்ற பொற்சலை வைத்து, தங்க சிலையை வைத்து, இந்த சிலையை நீங்க எல்லாரும் வணங்கணும், ஒரு மாதத்துக்கு வேற எந்த சிலையும் எந்த தேவனையும் நீங்க வணங்கக்கூடாது, இந்த சிலையை தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உண்மையான தேவனை தான் ஆராதிப்போம், அதனால நாங்கள் அதை நாங்க வணங்க மாட்டோம் சொல்லும் போது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவர்களை கொண்டு வராங்க. இல்ல, இது ராஜாவுடைய கட்டளை, இது அநேகர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அதனால இந்த ஊர் ஜனங்க இதன்படி கீழ்ப்படிந்தான் நடக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஒத்துக்கொள்வதே இல்லைன்ற அப்பா சொல்றாங்க, அப்படி இருந்தா நாங்க அக்கினி சோலையில போடுவோம், அப்படி நீ எதனா செய்யுங்க, நாங்க எங்க தேவன் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார், அப்படி காப்பாற்ற முடியாமல் நாங்கள் எரிந்து போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க தேவனைத்தான் ஆராதிப்போம் என்று சொல்றாங்க. அப்போ இத அந்த ராஜா கிட்ட கொண்டு போகும்போது அந்த ராஜா சொல்றாரு, ஏன்பா அப்படின்னும் போது அந்த ராஜா கிட்ட இப்படியே சொல்லும் போது அந்த ராஜா கோபம் அடைந்து, எப்பவுமே சூளை 1 மடங்கு எரிக்கும், அது 7 மடங்காக ஆக்குறாரு. அல்லது 7 மடங்காக அந்த சூளையே, அந்த அக்கினியை ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறாரு. அது இன்னும் அந்த 7 மடங்கு என்றால் போட்ட உடனே அப்படியே சுருங்கி போயிடும். அல்லையா? ஒரு இரும்பு துண்டு போட்டாலும் அது அப்படியே உருகிடும், அந்த அளவுக்கு அந்த அக்கினி எரியுது. அப்போ இவங்க 3 பேரையும் கட்டி அதுக்குள்ள போடுறாங்க. ஆனா ஆண்டவர் அங்க காப்பாத்துறார். அல்லேலூயா. 4வது ஒரு ஆளு அங்க சுற்றார், அதாவது தேவனுடைய தூதர் அங்க உள்ள இருக்கிறார். இதுல நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா, விசுவாசத்தினுடைய சோதனை என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விசுவாசத்துடைய சோதனையுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படின்னு கேட்டா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவனை நம்புறீங்களா, அதுதான் விசுவாசத்தின் சோதனை. அல்லேலூயா. நீங்க அவங்க 3 பேரை பார்த்தீங்கன்னா, தேவனை நம்பி நாங்க மரித்து போனாலும் பரவாயில்ல என்று அக்கினியில விழுகிறார்கள். அதாவது விசுவாசத்தின் சோதனையில அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதனால தேவன் அவரை காப்பாற்றுகிறார்கள். இதுதான் சோதனை. விசுவாசத்தின் சோதனை அர்த்தம் இதுதான். நீங்க விசுவாசத்துல ஜெயம் கொள்றீங்களா, அப்படிதான். அதே போல 2வது இன்னொரு சகோதரருடைய சோதனை நம்ம பார்ப்போம். அதே தானியேல் புஸ்தகத்துல நம்ம தானியேலை குறித்து நம்ம சொல்லப்படும். அதுல 6ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா, இது 3வது அதிகாரத்துல ஃபுல்லா இருக்கும், இது 6வது அதிகாரத்துல ஃபுல்லா இருக்கும். அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, அவரும் இதே போலதான், அவரு உண்மையா இருக்கிறாரு, தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன். அவர் இதுவரை ஒரு குற்றமும் அவரால் கண்டுபிடிக்க முடியல, அவர்கிட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு உத்தமானவர். ஆனா அவர் தேவனுக்குள்ள இருக்கத்தான் அவளுக்குள்ள ஒரு சோதனை வருகிறது. அவர் என்ன பண்றாங்கன்னா, ஜன்னலை தான் அவர் எப்பவுமே 3 வேளையும் தேவனை துதிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா இங்க சட்டத்துல அவரும் அந்த ஊர்ல ஒரு அதிகாரியா இருக்கிறாரு. அதிகாரியா இருக்கிறதுனால அவரும் அதுல சைன் போட்டிருக்கிறாரு. அவர் அதை பற்றி தெரிந்திருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வீட்டுல மேல் மாடியில போயிட்டு ஜன்னல்கள் எல்லாம் திறந்து, கதவுகளை திறந்து தேவனை எப்போது போல அவர் ஆராதிக்கிறார். தேவன் மேல வச்சிக்கிற விசுவாசத்தின் சோதனையில அவர் நிலைத்து இருக்கிறார். அந்த சோதனை அவருக்குள் வந்த பிறகு அவர் என்ன பண்றாங்கன்னா, அங்கிற மந்திரிகள்லாம் சேர்ந்து இவனை எப்படியாவது மாட்டி கொடுக்கணும், இவன் முதல் இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அவர் கொண்டு வந்து இந்த மாதிரி ராஜா கிட்ட சொல்றாங்க. ஆனா ராஜா இந்த சாத்ராக், மேஷாக், அபினேத்குள்ள அங்க பார்க்கும் போது அவர் மனம் திரும்புறார். கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று அவரை முதல்ல அறிந்து கொள்கிறார். ஆனாலும் இவர்கள் சொல்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது தானியேலை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். சாயந்தரம் வரையும் போராடுறாரு, ஆனாலும் முடியல.
விசுவாசத்தின் சோதனை நம்ம அறிந்து கொள்ளணும். ராஜா கிட்ட முக்கிய எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அதிகாரம் இருந்தும் அவரை காப்பாற்ற முடியல. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா சிங்க கேபில போட அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா இவர் சிங்க கேபில டேனியேலை தூக்கி சிங்க கேபில போடுறாங்க. ஆனா டேனியேலை சிங்க கேபில போடுறாங்க, மறுநாள் காலையில தான் டேனியேலை பத்தி சொல்றாங்க. ஆனா இந்த ராஜா பாத்தீங்கன்னா அங்க போறாரு, நைட்ல சாப்பிடல, அவரால் சாப்பிடவும் முடியல. அவர் அதாவது மியூசிக் வாசித்து அவர் தூங்க வைப்பாங்க, அந்த மியூசிக்கை கேட்கல. நைட்டு ஃபுல்லா தூங்காம அவர் வேதனையில அடைந்து கஷ்டப்பட்டு மறுநாள் காலைல எப்ப போகுது வெடிய வெடிய வெடின்னு காத்து மறுநாள் காலில் வந்த உடனே, தானியேலே நீ ஆராதிக்க தேவன் உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் அல்லவா என்று கேட்கும் போது அவர் நீ சொன்னபடியா ஆனது என்று சொல்றாரு தானியேல். உடனே அவரை தூக்கி எடுக்கிறாங்க. ஆனா அவர் விசுவாசத்துல, அதாவது எப்படி சொல்ற, சோதனையின் விசுவாசத்துல அவர் ஜெயம் கொண்டார். அவர் ஜெயம் கொண்டது மட்டும் இல்ல, அவர் விசுவாசத்துல நிலைத்திருந்து அந்த சோதனையில ஜெயம் கொண்டனால அந்த ஊரே, அதாவது அந்த ராஜா அரசாலம் முழுமையும் கட்டளை மாற்றப்படுகிறது. தானியேல் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லத்தக்க அவர் சோதனையில ஜெயங்கொண்டு அந்த சோதனையில மற்றவர்களையும் தேவன் அவர்தான் என்று நிரூபிக்கத்தக்க என் தேவனா கர்த்தர் அவர் கிருபை செய்தார். அவர் விசுவாசத்தின் சோதனையில ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் சோதனை என்றால் நம்மளுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, நம்முடைய விசுவாசத்துல ஜபத்துல சரியா இருக்கிறோமா அதுக்கான தடைகள் வரும். அந்த தடைகளை உடைத்து நீங்க ஜபத்துல சரியா இருக்கிறீங்களா, இதான் விசுவாசத்தின் சோதனை. வேதத்தை நீங்க டெய்லியும் படிப்பீங்க, அந்த வேதத்தை படிக்க முடியாத அநேக சோதனைகள், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வேலைகள் வரலாம், வீட்டுல சண்டைகள் வரலாம். அதை காட்டிலும் அந்த விசுவாச சோதனையை நீ ஜெயித்து அந்த வேதத்தை நீ சரியாக படிக்கிறியா, உன்னுடைய ஜப வேலை நீ கரெக்டா ஜபம் பண்றியா, நீ ஆராதிக்க நேரத்துல கரெக்டா தேவனை ஆராதிக்கிறியா, இதுதான் விசுவாசத்தின் சோதனை. இந்த சோதனையில ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது இன்னொரு, அது நிறைய பேர் பார்க்கலாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு 100 வயதுல ஒரு மகன் பிறக்கிறார். 100 வயதுல ஒரு மகன் பிறந்த உடனே அவருக்கு அந்த மகனுக்கு ஒரு 14 வயது ஆகுது. 14 வயது ஆன பிறகு இவருக்கு அதிகமான சந்தோஷம், எனக்கு 100 வயதுல ஒரு பிள்ளை கொடுத்தாங்க. எப்பவுமே அந்த பிள்ளைய தூக்கி கொஞ்சிருந்தோம், அவனோடு இருக்கிறதும் அவன் மேல பிரியமா இருக்கிறதுமா இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் மேல பிரியமா இல்லாத தன் பிள்ளை மேல பிரியமாக்கான் சொல்லி அவருக்கு ஒரு சோதனை வைக்கிறார். என்ன சோதனை, உன் பிள்ளைய கொண்டு போயிட்டு அந்த மலை மேல தகன பலி கொடு அப்படின்றார். அல்லேலூயா. அதனால இவர் என்ன எதிர்பார்க்க, இவருக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சா, நம்ம 100 வயதுல நம்முடைய மனைவி நம்ம சரீரம் செத்து போயும் நமக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனா கண்டிப்பா என் தேவனை கத்த என் மூலியமா என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, என் மூலியமா ஒரு வம்சத்தை அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என் மூலமா கொடுப்பார் விசுவாசித்து தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மலைக்கு கொண்டு போய் கட்டைகள் அடைத்து அது மேல அவன் மகனை வைத்து கத்தியை நோக்கி வெட்டும் போது தேவ தூதர் வந்து தடுத்து நிறுத்துறார்கள். அவர் விசுவாசத்தில் ஜெயம் கொண்டார். அவருக்கான விசுவாசத்தின் பரீட்சையில அவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம கூறப்படுகிறோம். அல்லேலூயா. அவர் ஏன் விசுவாசம் தகப்பனானா, விசுவாசத்தினால ஜெயம் கொண்டதுனால. விசுவாசத்தின் சோதனையில யார் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு மேலான பாதையில அடைவார்கள். அதான் விசுவாசம். நீங்க இன்னும் நிறைய பேர் நம்ம யோபு குறித்து எடுத்துக்கொண்டா, யோபுக்கு ஏன் சோதனை வருது, தேவன் மேல விசுவாசமா உண்மையாக்குறார். அவர் ஆண்டவர் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார், அவன் உண்மை உள்ளவன் அப்படி சொல்லி அநேக சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்படி சர்டிபிகேட் கொடுத்து பிசாசான சொல்றான், நீ வேணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவன் குடும்பத்துக்கு எல்லாம் எடுத்து பாக்குறான், உன்னை விசுவாசிக்க மாட்டான்னு சொல்றார். உடனே ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவன் பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாமே மரித்து போகுது. அப்படி இருந்தும் தேவனை விசுவாசிக்கிறான். திருப்பி பிசாசு போய் கேட்கிறான், அவர் பிள்ளைகள்லாம் நீங்க கொண்டு போட்டாலும் அவன் விசுவாசிக்கிறான், அவன் சரீரத்துல ஒரு பலவீனம் கொடுத்தா அவன் மேல விசுவாசம் வராது என்று சொல்றார். உடனே ஆண்டவர் சொல்ற, அவன் உயிரை மட்டும் எடுக்காத, உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். அவன் சரீரம் புழுதான் வெண்குஷ்டம் இருந்தும் தேவனை விசுவாசி. அவன் மனைவி சொல்றார், இன்னும் இப்படி இருக்கிறியே, அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி யோபு குறித்து சொல்லும் போதும் அவன் விசுவாசம் நிலைத்துக்கான். பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் விசுவாசத்துல நிலைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள அநேக புலம்பல் இருக்கலாம், அநேக வேதனை இருக்கலாம். நான் ஏன்டா இந்த பூமியில நான் பிறந்தேன், நான் பிறக்காம நல்லா இருக்கலாம், எனக்குள்ள ஏன் துன்பம், ஏன் எனக்குள்ள இஷ்டம் சொல்லி அவருக்குள்ள அநேக போராட்டங்கள் இருந்தாலும் ஆனா தேவனை அவர் மறுதளிக்கல. அவர் விசுவாசத்துல கடைசி வரை நிலைத்து இருந்தார். தேவன் அவர் ஆசீர்வதித்தார்.
அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளும் சகோதரி சகோதரனே, நமக்குள் வருகிற விசுவாசத்தின் சோதனையை ஜெயம் கொள்ளணும். விசுவாசத்தின் சோதனையை யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு மேலே போக முடியும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஈஸியா சொல்லணும்னா, நம்முடைய 10th எக்ஸாம் இருக்குல்ல, பப்ளிக் எக்ஸாம், ஒரு 10th 12th பசங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல யார் நல்லா படிக்கிறார்களோ அவருக்கு மட்டும்தான் பாஸ் ஆகி 11வது போக முடியும். 10வது படிக்கிற பசங்க 11வது போக முடியும். 12வது படிக்கிற பசங்க காலேஜுக்கு போக முடியும். அதுல தோத்து விட்டாங்கன்னா திருப்பி அரியர் வைப்பாங்க. அந்த அரியர்ல யாரு திருப்பி திருப்பி நல்லா படிச்சு யாரு அதுல ஜெயிக்கிறார்களோ பாஸ் ஆகிறார்களோ அவர்கள் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். திருப்பி அதை தோத்து கொண்டு திருப்பி அரியர் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஜெயிக்கிற வரையும். அதே போலதான் விசுவாசத்தின் சோதனையிலும் நீங்கள் உங்களுக்கான கொடுக்கிற விசுவாசத்தின் சோதனை நீங்க ஜெயம் கொண்டீங்கன்னா அடுத்து மேலான வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மேலான ஊழியங்களை செய்யலாம், அதுக்கு மேலான சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாது விட்டால் நீங்கள் திருப்பி அந்த சோதனைக்குள்ளாகவே கடந்து வருவீங்க. அந்த சோதனை ஜெயம் கொள்றவரையும் என் தேவனா கத்த நீங்க எப்ப ஜெயம் கொள்ற அதுல எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், விசுவாசத்தின் சோதனை பூமியில இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள எல்லாருக்குமே உண்டு. இயேசு கிறிஸ்துவே சோதனை உண்டானது. முதலாவது பிசாசான் 3 வாட்டி சோதிக்கிறான், அதுல ஜெயம் கொள்றார். கடைசியிலும் விசுவாச சோதனையை துவைக்கிறார், அதுலயும் ஜெயம் கொள்றார். அவர் ஜெயம் கொண்டதான் பிதாவின் வலது பட்சத்துல இருக்கிறார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும், சோதனையை ஜெயம் கொள்ளும், விசுவாசத்தின் சோதனையை. அல்லேலூயா. நீங்க தேவன் மேல விசுவாசம் வரும்போது, அந்த விசுவாசத்தின் சோதனை உங்களுக்குள் வரும்போது, அதை நீங்கள் ஜெயம் கொள்ளும் போதுதான் என் தேவனா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், சோதனை கிறிஸ்துக்குள் இருக்கிற அனைவருக்கும் சோதனை உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க அப்படி ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யாக்கோப்பு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லப்படுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். அல்லேலூயா. சோதனையை சகித்து தேவன் மேல அன்பு கூறுகிறவன், சோதனையை நீ சகிக்கணும்னா தேவன் மேல அன்பு கூறுகிறவனே, தேவனை அப்பவும் அன்பா இருக்கிறவனே. அல்லேலூயா. நம்ம சோதனையில அந்த சோதனை ஏன் வருதுன்னா தேவன் மேல அன்பு இல்லாதபடி காட்டத்தான் அந்த சோதனை. அந்த சோதனையை நீங்க சகித்து தேவன் மேல முழுமையான உண்மையான அன்பு நீங்கள் காட்டும் போது அப்போ நீங்க ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள் என்று தேவன் சொல்ற. உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், தேவன் உனக்காக உன்னை பெரிய ஜாதியாக உயர்த்துவேன் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஜீவ கிரீடத்தை நீ பெறுவாய். உனக்காக நான் கொடுக்கிற வரங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கொடுத்த வாக்கு தத்தங்களை நீ பெற்றுக்கொள்வாய் அதுல ஜெயம் கொள்ளும் போது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும், தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். சோதனையை சகித்து உண்மையாய் அவரை விசுவாசித்து அவருக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தை நம்மளோட நல்லா பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோட வெளிப்பட்டு இருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம குள்ள கிறிஸ்து அநேக சோதனை, இந்த சோதனைனால அநேக பின்மாற்றம் அடைகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சோதனை நம்ம கிறிஸ்துக்குள் வரும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தோம். ஆனா தேவனுக்குள்ள வந்தவன இவ்வளவு சோதனையா, இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா நினைக்கிறீங்க. ஆனா அந்த சோதனைக்கு பின்பு உங்களுக்கு ஒரு ஜீவ வாழ்க்கை இருக்கிறது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும் என்றால் நீங்க சோதனை, விசுவாசத்தின் சோதனையை நீங்க ஜெயிக்கணும். இல்லையா? விசுவாச சோதனை ஜெயிக்காம நீங்க வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த விசுவாசத்தின் சோதனையை நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. நம்ம எங்க விட்டோம் நீங்க நிதானித்து பாருங்க. நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல? நம்ம எங்க குறையா இருக்கிறோம்? நீங்க நம்ம குறித்து நாமளே நிதானித்து நம்ம அறிந்தாலே நம்ம என்ன தவறு செய்யறோம், நம்ம எங்க நம்ம குறைகளை விட்டுட்டோம், நம்ம எந்த இடத்துல சரியில்லை, அதை நீங்க நிதானித்து பார்த்தாலே அதை நீங்க சரி செய்யலாம். அல்லேலூயா. விசுவாசத்தின் சோதனை ஜெயம் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு ஆண்டவர் உங்க நாமத்தை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அநேகர் காணத்தக்க தேவனை கர்த்தர் உயர்த்த
அவர் பியாசப்படுகிறார். அவருடைய வாஞ்சை என்னன்னு கேட்டா, என் பிள்ளைகள் ஜெயிக்காதா, என் பிள்ளைகள் நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாஞ்சியோடு உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் கிரியை செய்திருக்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தின் சோதனையை நீங்க ஜெயம் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாள் விசுவாசத்தின் சோதனை நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், நம்ம விசுவாசத்திலிருந்து அந்த சோதனை நம்ம ஜெயம் கொள்ளணும். தேவனை மாத்திரம் நம்பி இருக்கணும். அவங்க பாருங்க, மேத்தாக் சேத்தாக் அவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அக்கினியில போட்டாலும் நான் பரவாயில்ல என்று அவங்க சோதனையை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் தன் பிள்ளைய வெட்டினாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக உண்மையா இருப்பேன்னு சொல்லி அவர் வைத்த சோதனை, விசுவாசத்தின் சோதனை ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. யோபும் அப்படித்தான், தனக்குள்ள இருந்து எல்லாம் அழிந்து போனாலும் எனக்காக வைத்த விசுவாசத்தின் சோதனையில நான் ஜெயம் கொள்ளுவேன் என்ற விசுவாசத்தோடு அவர் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதே போல நாமளும் விசுவாசத்தின் சோதனையில நம்ம ஜெயம் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களோட கிரியை செய்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த வார்த்தையை பேசும்படி எனக்குள் ஏவிதுக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இல்லையா? நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல விசுவாசத்தின் சோதனை எப்படி ஜெயம் கொள்ளணும் என்று என் தேவனா கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதுக்காய் சோத்திரம். நாம மையப்பட்டுட்டோம்ப்பா. தேவனுடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்கிற கிருபைக்காய் சோத்திரம். இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அற்புத அடையாளங்களை செய்யுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளை வைத்து மூடுவதாகப்பா. இது விசுவாசத்தின் சோதனையில ஆண்டவரே அநேகர் ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. என் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வைரேகம் உண்டாகட்டும். ஆண்டவரே என் தேவனை கர்த்தர் எங்களுக்கான விசுவாசத்து சோதனையில நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம் என்று அந்த எண்ணம் உண்டாகட்டும்ப்பா. என் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை கொடுக்க கிருபை செய்துக்காய், தடையில்லாத நடத்தி கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கான எல்லாமே ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம பிதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் சதா காலமும் இயேசு கிறிஸ்து வருவரிலும் சமாத்தோடு ஆசீர்வாதத்தோடு எப்போதும் உங்களோடு தங்கியிருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.